விஜய் என்டிஏக்குள் வருவது என்பது அதிமுக பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்துமே தவிர அதனால் சாதகமாக ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஏன்னு அவருக்கு வந்து சொல்றேன், அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறபோது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா? என்ன ஆதரவு கொடுக்கணும், உங்க பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுக்குறோம் உங்களுக்கு, டாசிட்டா நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறேன் அந்த மாதிரி என்பது அதுல தவறு கிடையாது. அதுல பாஜக அதிமுக ஈவன் எடப்பாடி ஆட்டம் நயினார் நாகேந்திரன் கூட தான் நின்றாங்க அப்போ. ஏன்னா அவருக்கு ஒரு ஆதரவான பொசிஷன்ல இருந்தாங்க. அவருக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா கூட இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் எந்த மனநிலையில் இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலே தப்பா பண்றாரு. சார், அந்த விக்டிமை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து துக்கம் விசாரிப்பீங்களா சொல்லுங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரசாபாசமான விஷயமா இருக்கு. ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல சாவு விழுந்திருக்கு, நீங்க துக்கம் விசாரிக்க அவங்க வீட்டுக்கு தான் போகணுமே தவிர, சரி போலீஸ் அனுமதி இல்லையா, கோர்ட்டுக்கு போயிருக்கணும், எனக்கு போலீஸ் பாதுகாப்போட நாங்க போய் அவர்களோட துக்கத்தில் நாங்க பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே செய்யாம இவர் வந்து ஒரு ஷெல் உள்ள போய் உக்காந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு பஸ்ல 2 பஸ்ல கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து, இது அரசியல் கிடையாது. இது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ள. விஜயனுடைய ரசிகர்கள் பல பேர் சொல்லலாம் அங்க போனா கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகன்ட்டு. தவறு. கூட்ட நெரிசல் ஒரு தலைவன் வந்தா இருக்கதான் செய்யும்.